Welcome to Star Police Academy, #1 Police Academy in Tamil Nadu. Biology part la irundhu kekkudiya mukkiyamaana question pathi paapom vaanga. So biology part la irundhu parunga vitamin kuraibaat noyil irundhu kekkudiya mukkiyamaana question pathi paapom. Adha first one pathina kodipil karayum vitamingal ADEK. Adha first one vitamin A. Vitamin A அவருடைய வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால். அவருடைய குறைபாட்டு நோய் வந்து பாருங்க சிரோப்தால்மியா, தோல் நோய்கள், நிக்டலோபியா, மாலைக்கண் நோய். இதன் அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து கண் தெரியாது. அப்போ இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க, விட்டமின் ஏ உடைய வேறு பெயர் என்ன, விட்டமின் ஏ உடைய குறைபாட்டு நோய் என்ன. அப்போ விட்டமின் ஏ உடைய வேறு பெயர் ரெட்டினால், விட்டமின் ஏ உடைய குறைபாட்டு நோய் நிக்டலோபியா. Next one vitamin D. Vitamin D உடைய வேறு பெயர் பாருங்க கால்சிபெரால். இதோடைய குறைபாட்டு நோய் பாருங்க ரிக்கட்ஸ். இதோடைய அறிகுறி பாருங்க குழந்தைகளிடம் காணப்படுகிறது. வேற வந்து பார்த்தீங்கன்னா கவட்டை கால்கள், குறைபாடு உடைய மார்பெலும்புகள், புறா போன்ற மார்பெலும்பு வளர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து சூரிய ஒளி வைட்டமின் சொல்றாங்க. சூரியனிலிருந்து விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க, விட்டமின் டி உடைய வேறு பெயர் கால்சிபெரால், விட்டமின் டி உடைய குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விட்டமின் இ இதோடைய வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டோகோபரால். இதோடைய குறைபாட்டு நோய் பாருங்க எலிகளில் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க கோளாறுகள். ஆண்களிலும் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க கோளாறுகள். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க, விட்டமின் இ உடைய வேறு பெயர் என்ன, விட்டமின் இ உடைய குறைபாட்டு நோய். அப்ப விட்டமினுடைய இ உடைய வேறு பெயர் டோகோபரால், விட்டமின் இ உடைய குறைபாட்டு நோய் எலிகளில் மலட்டுத்தன்மை. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் கே. விட்டமின் கே உடைய வேதி பெயர் வந்து பாருங்க வேறு பெயர் வந்து ஆன்டி எமரோஜிக் வைட்டமின். இதோடைய எங்க இருந்து கிடைக்குதுன்னா இதோடைய வேதிப்பொருள் குயினோனில் இருந்து பெறப்படுகிறது. விட்டமின் கே உடைய குறைபாட்டு நோய் பாருங்க ரத்தம் உறைதல் நடைபெறாது, அதாவது பிளட் வந்து கிளாட் ஆகும். நெக்ஸ்ட் நீரில் கரையும் வைட்டமின். நீரில் கரையும் வைட்டமின் பாருங்க பிசி. இதுல டைப் வரிசையா டைப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் B1. வைட்டமின் B1 என்றது வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தயமின். இதனுடைய குறைபாட்டு நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிபெரி. இதனுடைய அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா தசைகள் வந்து வலிமையற்று போதல், அதாவது பக்கவாதம் சொல்லுவாங்க, பராலிசிஸ். அப்போ விட்டமின் B1 உடைய வேறு பெயர் என்ன, அதனுடைய குறைபாட்டு நோய் என்னன்னு கேட்பாங்க. அப்போ விட்டமின் B1 உடைய வேறு பெயர் தயமின், விட்டமின் B1 உடைய குறைபாட்டு நோய் பெரிபெரி. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் B2. விட்டமின் B2 உடைய வேறு பெயர் ரிபோஃப்ளோவின். அவருடைய குறைபாட்டு நோய் பாருங்க எரிபோஃப்ளாவினோசிஸ், அதாவது ஸ்லோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோடைய அறிகுறின்னு வந்து பார்த்தீங்கன்னா உதடுகளில் வெடிப்பு, வாயின் ஓரங்களில் பிளவு. அப்ப இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின் எப்படி பாருங்க, விட்டமின் B2 உடைய வேறு பெயர் ரிபோஃப்ளோவின், விட்டமின் B2 உடைய குறைபாட்டு நோய் எரிபோஃப்ளோவினோசிஸ். நெக்ஸ்ட் விட்டமின் B3. விட்டமின் B3 உடைய வேறு பெயர் நியாசின். அவருடைய குறைபாட்டு நோய் வந்து பெலாக்ரா. இதோடைய அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி மற்றும் வயிற்றுப்போக்கு. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க, விட்டமின் B3 உடைய வேறு பெயர் நியாசின், அதனுடைய குறைபாட்டு நோய் பெலாக்ரா. நெக்ஸ்ட் வைட்டமின் B6. அவருடைய வேறு பெயர் பைரிடாக்சின். அவருடைய குறைபாட்டு நோய் பாருங்க டெர்மாட்டிட்ஸ். அவருடைய அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா செதில் போன்ற தோல் மற்றும் நரம்பு குறைபாடுகள். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க, விட்டமின் B6 உடைய வேறு பெயர் பைரிடாக்சின், விட்டமின் B6 உடைய குறைபாட்டு நோய் டெர்மாட்டிட்ஸ். நெக்ஸ்ட் வைட்டமின் B12. வைட்டமின் B12 உடைய வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சயனோகோபாலமைன். அதோடைய குறைபாட்டு நோய் பாருங்க உயிரை போக்கும் இரத்த சோகை. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க, விட்டமின் B2 உடைய வேறு பெயர் சயனோகோபாலமைன், விட்டமின் B உடைய குறைபாட்டு நோய் உயிரை போக்கும் இரத்த சோகை. இதன் அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான இரத்த சோகை, தண்டுவட நரம்பு பாதிப்பு. நெக்ஸ்ட் விட்டமின் சி. விட்டமின் சி உடைய வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். அவருடைய குறைபாட்டு நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் எலும்புகள் பாதிப்பு, பற்கள் இருகல ரத்தம் வடிதல்.
நன்றி, வணக்கம்.